தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம் பாலாஜி. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த வெற்றியை ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய அணி கொடுத்த பதிலடியாகவே இந்திய அணி ரசிகர்கள் பார்க்கின்றனர். என்றால் கடந்த 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோல்வியடைந்தது. அதுவும் சொந்த மண்ணில் இந்திய அணி தோல்வியடைந்தது. அது கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்கள் இதயங்களை நொறுக்கிய சம்பவமாக அது பார்க்கப்பட்டதுடன் ஆறாத ரணமாகவும் அது கருதப்பட்டது. அது மட்டுமின்றி 2023ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் ஆஸ்திரேலியாவிடம் இந்திய அணி தோல்வியடைந்தது. இத்தகைய 2 தோல்விகளையும் இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தர நிகழ்வாக கருதப்பட்டது. தற்போது நாக் அவுட் போட்டியில் வலிமையாக கருதப்படும் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை சாய்த்திருக்கிறதை ஒட்டுமொத்த இந்திய தேசம் கொண்டாடி வருவதாகவே கூற வேண்டும். ஏனெனில் இந்த தொடரை பார்த்தோம் என்றால் தொடரின் தொடக்கத்திலிருந்து இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது. லீக் சுற்றில் தொடர்ச்சியாக இந்திய அணி 3 வெற்றிகளை பதிவு செய்தது. நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளை இந்திய அணி வீழ்த்திதான் அரையிறுதிக்கு 3 வெற்றிகளுடன் அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்தகைய அரையிறுதியில் வலிமையான ஆஸ்திரேலிய அணியும் வீழ்த்தி தற்போது இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அல்லது நியூசிலாந்து அணியுடன் விளையாட உள்ளது என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் இது மட்டுமின்றி இந்த தொடரின் 5வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் 5வது முறையாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2000ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியது. இது மட்டுமின்றி 2002ஆம் ஆண்டிலும் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 2013ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளிலும் இந்திய அணி ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தற்போது 5வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் இந்தியா இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. பாலாஜி தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான கள காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு हेमेंद्र कश्यप, इंडिया ने पिछले वर्ल्ड कप का बदला ले लिया. इंडिया माता की जय, भारत माता की जय, मातरम, वंदे मातरम. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. இது தொடர்பாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மோகன்ராம் இணைந்திருக்கிறார். கிரிக்கெட் விமர்சகரும் நடிகருமான அவர்களிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். தற்போது இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் என் மகனுடனும் என்னுடைய பேரனுடனும் மெல்பர்ன் சென்று அந்த மேட்சை பார்த்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு ஆஸ்திரேலியா கிட்ட இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு சின்ன வருத்தத்தோட மனசுல இருந்து இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தேன். அற்புதமா ஆடினாங்க. அதாவது விராட் கோலி சேஸ் மாஸ்டர், அது தெரிஞ்சு போச்சு. இது ஒரு காக்கா கருப்புங்கிற மாதிரி ஒரு உண்மையாயிடுச்சு அவரு பண்ற சேஸ். விராட் இந்த அவருடைய லைஃப்ல அவருடைய கரியர்ல பல முறை ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த வாட்டியும் அதையே ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட்னு. அவர் தற்சமயம் ஆடக்கூடிய அவருடைய திறமை கொஞ்சம் டெம்பரரியா இருக்கலாம், ஏதாவது பால் மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பேசிக்கா ஒரு மனிதனிடம் ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, அது பர்மனன்ட். அது விராட் கோலி ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னா, அவர் கூட அத்தனை பேருமே மொத்தம் 11 பேர் எடுத்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பேட் பண்ணாரு, ராகுல் நல்லா பேட் பண்ணாரு, ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணாப்புல, வர்றவங்க எல்லாருமே நல்லா அவருக்கு சப்போர்ட் கொடுத்து நீட்டா டக்குன்னு பண்ணி அந்த எப்ப சிங்கிள் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்ப ஒரு ஒரு தூக்கணுமோ தூக்கி முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. சார், இறுதிப் போட்டியில் ஆட்டம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? தற்போது அரையிறுதியில் ஆடின மாதிரியே ஆட்டம் இருந்தா சிறப்பா இருக்குமா, இல்ல இறுதிப் போட்டிக்கு ஆட்டம் வேறு மாதிரியான மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சார், ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டா இது. அப்கோர்ஸ் நான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்கிற அசம்ஷன்ல சொல்றேன். அவங்க மேட்ச் பார்க்கணும். பட் ஆஸ்திரேலியாவோட பெட்டர் ஸ்பின் பிளேயர்ஸ் கிடையாது. பாகிஸ்தான் அவுட்ஸ்டாண்டிங் they used to play.
அவங்களே தணற விட்டாங்க நம்ம பசங்க போன வாட்டி. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அது கவலைப்பட வேணாம் சார். இப்படி ஆடல சார். இதே 11 இப்படி ஆடணும். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நொண்ட ஆரம்பிச்சாரு. எனக்கு அதான் பயமா இருக்கு. அவர் கால் சரியாகணும், அவ்வளவுதான். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.